பட தயாரிப்புக்காக வாங்கிய 6 கோடி ரூபாய் முன் பணத்தை திரும்ப அளிக்க கோரி பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தாக்கல் செய்த மனு குறித்து நடிகர் ரவி மோகன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். இது தொடர்பாக பேபி சாட் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தங்கள் நிறுவனத்தின் சார்பில் 2 படங்கள் நடிப்பதற்காக நடிகர் ரவி மோகன் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். முதல் படத்திற்கு ஊதியமாக 15 கோடி ரூபாய் ஊதியமாக பேசப்பட்டது. அதில் 6 கோடி ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தப்படி தங்களது நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் மற்ற நிறுவன படங்கள் நடித்த பொழுது முன் பணத்தை திருப்பி கேட்டதாகவும், அப்போது ஒப்பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்வதாகவும், முன்பணத்தை திருப்பி அளிப்பதாகவும் ரவி மோகன் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பணத்தை திரும்ப கொடுக்காத நிலையில் தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருப்பதாகவும், இதன் மூலமாக தங்கள் பட தயாரிப்பில் உள்ள ரவி மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது தங்களுக்கு பெரும் பாதிப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருப்பதாகவும், எனவே தங்களுக்கான ஒப்பந்தப்படி அவர் பணத்தை திரும்ப செலுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தங்கள் நிறுவனம் அளித்த முன்பணத்தை ரவி மோகன் தனது சொந்த பட தயாரிப்பிற்கோ அல்லது சொந்த செலவிற்கோ பயன்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். எனவே தங்கள் தயாரிப்பு படத்தை தயாரிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும், அதே போன்று ரவி மோகன் தனது பட தயாரிப்பின் சொந்த பட தயாரிப்பு நிறுவனத்தின் படத்தை தயாரிப்பு பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார். வேறு நிறுவனங்களில் தயாரிப்பிலும் நடிக்க ரவி மோகனுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் விஜயன் சுப்பிரமணியம் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து மனு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.